என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. காலையில் நாம் இந்த ஆசனங்களை ஒரு 5-10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களை வெற்றிகரமாக எல்லோரும் போற்றத்தக்க வகையில் நாம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோகம் என்றாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்துவிடுகின்ற காரணத்தினால்தான் இதற்கு யோக ஆசனம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பயிற்சியாலையில் சீஃப் யோகா மாஸ்டராக இருக்கக்கூடிய சங்கரன் அவர்கள் 36 வயது. அவர் எம்எஸ்சி யோகா முடித்தவர். அது தவிர கண் சம்பந்தப்பட்ட சில படிப்புகளையும் அதில் டிப்ளமா வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது செய்யக்கூடிய ஆசனம் ஏகபாத அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். அது சற்று கடினமான ஆசனம். என் அருமைச் சீடரே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த ஏகபாத அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை செய்யுங்கள். காலை நல்ல வெறுப்பை மேலே தூக்குங்க. காலை வெறுப்பாக்குவது என்பது சற்று கடினம். பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, கரண்டை இவைகளெல்லாம் செம்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். அதோடு நமது முதுகெலும்பை மின்னும் வளைக்கிறோமே தவிர பக்கவாட்டில் திருப்பக்கூடிய ஆசனங்கள் மிக குறைவு. நமது முதுகெலும்பு வட்டமான ஒரு எலும்புகளைத்தான் அடுக்கி வைத்து செய்திருக்கிறார்கள். மின்னும் வளைக்கிறோம். பக்கவாட்டிலே திருக்கும் பொழுது அந்த முதுகெலும்பு நல்ல வளையக்கூடிய தன்மை பெற்று அதன் துவாரன் வழியாக செல்லக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் சரியாக இலக்கம் கொடுத்து பிளட் சர்க்குலேஷன் ஆனது உடல் அத்தனைக்கும் சீராக பாயக்கூடிய ஒரு தன்மை உடைய அற்புதமான ஆசனம். முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் முழுமையாக நீக்கக்கூடியது. இடுப்பை குறைக்கக்கூடிய ஆசனம். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். அர்த்த மத்தியந்திர ஆசனம் பழகினதுக்கப்புறம் தான் இந்த காலை நீட்டக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அது கடுமையான பயிற்சிக்கு பின் தான் இது போன்ற ஆசனங்களெல்லாம் கைவந்த கலையாக மாறும். ஆசிரியர்கள் சில பல கடினமான ஆசனங்களை செய்தால்தான் அவர்களை ஆசிரியராகவே மதிப்பார்கள். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் இவர்கள் யோகாசனத்தில் வல்லவர், இவற்றை நாம் கற்கலாம், இவர் அற்புதமான ஆசனங்களெல்லாம் செய்கிறார்கள் என்ற ஒரு பிடிப்பு, ஈர்ப்புத்தன்மை அந்த ஆசிரியருக்கு ஏற்படும். எனக்கு அந்த ஆசிரியர் தான் சொல்லித்தர வேண்டும், எனக்கு இந்த ஆசிரியர் தான் சொல்லித்தர வேண்டும் என்று மாணவர்களே சொல்வார்கள். அந்த அளவுக்கு நாம் கடினமான ஆசனங்களை பழகி வைத்து கொண்டு அவர்களோடு நாமளும் சேர்ந்து பழகும்போது நாம் சில ஆசனங்களை, கடினமான ஆசனங்களை போடும் பொழுது அவர்களுக்கு இதில் ஒரு ஈர்ப்புத்தன்மை வந்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாளும் யோகாசன ஆசிரியர்கள் கடினமான ஆசனங்களையும் பழகி காலையிலும் மாலையிலும் பழகி கைவந்த கலையாக வைத்துக்கொண்டு மாணவர்களை நம்மை விட அதிகமான அளவுக்கு தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.